17 சுயாதீன கட்சிகளுள் வந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய பேச்சை முற்றுமுழுதாக தடை செய்திருக்குது பாராளுமன்றம். எப்படி தடை செய்திருக்கு அப்படின்னு சொன்னா, இவர் பேசக்கூடிய பேச்சுகள் மக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. இவர் பேசக்கூடிய பேச்சுகள் ஜாதி இனங்களுக்கிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேச்சுக்களாக இருக்கிற காரணத்தினால இவர் வெளியிட பேசக்கூடிய பேச்சுக்களாக இருக்கலாம், பாராளுமன்றத்துக்குள்ளே பேசக்கூடிய பேச்சுக்களாக இருக்கலாம். இந்த பேச்சுகள் மக்களிடையே ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துது. அந்த காரணத்தினால இவருக்கு 8 பாராளுமன்ற அமர்வுகளில் பேசப்படக்கூடிய எல்லா பேச்சுகளையும் தடை விதிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹென்சாட்ல இருந்தும் இவருடைய பேச்சுக்களை அகற்றுவதாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த வகையில் மார்ச் மாதம், அதாவது இந்த மாதம் 20ஆம் தேதி பாராளுமன்றம், 21ஆம் தேதி பாராளுமன்றத்தில் பேசப்படக்கூடிய பேச்சுக்கள் எங்கேயுமே எடுபடாது, ஹென்சாட்லையும் இடம்பெறாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 9, ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியும் பாராளுமன்ற அமர்வுகளில் அவர் பேச போறாரு. அப்படி பேசப்படக்கூடிய பேச்சுகள் எதுவுமே ஒளிபரப்பாக மாட்டாது. டிவிகளாக இருக்கலாம், யூடியூப்களாக இருக்கலாம், சோஷியல் மீடியாக்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஒளிபரப்பப்பட மாட்டாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. மே மாதம் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி இந்த தினங்கள்லையும் பேசப்படக்கூடிய இவருடைய பேச்சுகள் எதுவுமே எடுக்கப்பட மாட்டாது, அதாவது ஒளிபரப்பட மாட்டாது. அது மட்டும் இல்லாமல் இவர் பேசுகிற எதுவுமே மக்களுக்கு இனி தெரியாது. இந்த 8 பாராளுமன்றத்தில் தற்காலிகமாக இவருக்கு தடை செய்து வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம், இவர் வைக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வந்துட்டு ஹென்சாட்லேயும் இடம்பெறாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எனவே மக்களே, மக்களுக்காக சேவை செய்ய வந்த ஒருத்தர் மக்களுடைய பிரச்சனைகளை சரியான முறையில் தீர்த்தால்தான் அவரும் பாதுகாப்பாக இருப்பார், மக்களும் அவருக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஒரு சில மக்கள், எல்லோரையும் சொல்லல, ஒரு சில மக்கள் அவருக்கு சப்போர்ட் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சப்போர்ட் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனையும் எனக்குள்ள இருக்குது. அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எது நல்ல விஷயங்களாக இருந்தால் எல்லோருமே வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஆனால் இவர் பல இடங்கள்ல இவருடைய எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால், இவர் பல இடங்கள்ல ட்ரை பண்ண பார்க்கறது என்னன்னு சொன்னால், தான் பலத்தில் இருக்கிறேன், நான் எதையும் செய்ய வேண்டும், எதையுமே சாதிக்க வேண்டும், தனக்கு ஏற்றவாறு தன்னிச்சையாக எல்லாம் நடந்து கொள்ள முடியும் அப்படின்றதுக்காக வேண்டி நடந்து கொள்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் சில விஷயங்கள் நல்ல விஷயங்களும் இருக்குது. அந்த நல்ல விஷயங்களை நான் 100க்கு 100% ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு சில கெட்ட விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்ள ஆரம்பத்திலிருந்து இதைத்தான் நானும் சொல்லிக் கொண்டு வந்தேன். எனவே இதை பார்க்கக்கூடிய மக்கள் ஒரு சிலவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க இருப்பீங்க. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, விளங்கிட்டா? நீங்கள் உங்களுடைய உரிமை இது. ஆனால் ஏன் அவரை புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்குது. ஏன்னு சொன்னால், அவர் நிறைய இடங்களில் நிறைய விதமாக அவர சுயலாபத்துக்காக வேண்டி சில விஷயங்களை செய்கிறாரு. அந்த விஷயம் உங்களுக்கு ஏன் புரியுதில்லை அப்படின்ற விஷயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி, எது எவ்வாறாக இருந்தாலும் தேசபந்து தென்னகோன் இன்று மாத்தறை நீதிமன்றத்தில் முன்னாகி இருக்கிறாரு. இவருக்கு பல வாரங்களாக இவர் ஒழிச்சிருந்தாரு. இவர் உள்ளிட்ட இன்னும் 6 பேர் கிட்டத்தட்ட கைது செய்யறதுக்காக வேண்டி மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருந்துச்சு. என்னன்னு சொன்னால், 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட அந்த ஹோட்டலில் ஏற்பட்ட துப்பாக்கி சூட்டுக்கு இவரும் ஒரு சூத்திரதாரியாக இருக்கிறார், இவரும் பிளான் பண்ணி கொடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டின் பேரில் இவருக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. அது விசாரிக்கப்படுற சந்தர்ப்பத்தில் இவருக்கு என்ன செய்யப்பட்டிருந்துச்சு, கைது ஆணை ஒன்று நியமிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த கைது ஆணையை இவர் பார்க்காம என்ன செய்தார், ஒளிஞ்சிருந்துட்டாரு. பல வாரங்களாக ஒளிஞ்சிருந்தாரு. ரெட் பெட்ஸை அடிச்சிருந்தாரு. என்னன்னு சொன்னால், எனக்கு இந்த தடையை இல்லாமாக்கித்தாங்க அப்படின்னு சொல்லி. எனவே முகமது லஃபார் அவர்கள் இதை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால், சட்டம் தெரிந்தவர், போலீஸ் தளபதியாக இருந்தவர், சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு கடமைப்பட்டவர் ஒளிஞ்சிருந்தார். அப்படி ஒளிஞ்சிருந்தவர் இப்போ இவர் வந்திருக்கிறாராக இருந்தால், ஏற்கனவே ஒளிஞ்சிருந்த விஷயத்துக்கும் சேர்த்து இவருக்கு வழக்கு பதிவு செய்து உள்ள தள்ளணும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கையாக இருக்குது. மக்களே, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்க. இன்றைய பிரதானமான செய்திகளை எடுத்துக்கொண்டு மிக விரைவில் நான் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.